ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி டூ கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சம்மருக்கு ஏற்ற குளிர்ச்சியான ஜூஸஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் ஆரஞ்சு ஜூஸ் செய்கிறதுக்கு 5 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். கட் பண்ணிவிட்டு இதோட ஜூஸை இந்த மாதிரி பிழிஞ்சிக்கலாம். ஆரஞ்சுலேருந்து ஜூஸ் எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்லைஸ் எலுமிச்சப்பழத்தை 4 கட் பண்ணி ஒரு கிளாஸில் சேர்த்துக்கோங்க. கூடவே 4-5 புதினா இலை சேர்த்துட்டு ஒரு சப்பாத்தி கட்டையால் இதை நசுக்கி விட்டுக்கோங்க. புதினாவும் எலுமிச்சப்பழமும் சேர்ந்து நல்ல ஒரு அரோமாவும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த ஆரஞ்சு பழ ஜூஸ்க்கு. இப்போ இதில் இனிப்புக்காக நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேனும் சேர்க்கலாம். அது உங்களோட விருப்பம். நான் 2 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேன். கூடவே நல்லா ஜில்லுன்னு வேணும்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். திரும்பவும் கொஞ்சம் புதினா இலையை சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம ஃப்ரெஷ்ஷாக புழிஞ்சு வச்ச ஆரஞ்சு ஜூஸை அதில் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு சூப்பராக ஒரு தடவை கலந்து விட்டுட்டா நம்ம ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே கார்னிஷ்காக ஒரு ஆரஞ்சு ஸ்லைஸை நடுவில் கட் பண்ணி அதில் வச்சுடுங்க. பக்கத்தில் ஒரு புதினா இலை, கூடவே ஒரு சின்ன கொடை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆரஞ்சு ஜூஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. அடுத்தது பைனாப்பிள் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பைனாப்பிள் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிடலாம். கூடவே 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நிறைய ஜூஸ் கிடைக்கும். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம ஜூஸ் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இந்த ஜூஸை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 4 துண்டு எலுமிச்சப்பழமும் கூடவே 4-5 புதினா இலையும் கொஞ்சம் அன்னாசி பழ துண்டுங்களையும் சேர்த்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான புதினா இலை சேர்த்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச பழ ஜூஸையும் சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நம்ம சூப்பரான அன்னாசி பழ ஜூஸ் ரெடி ஆகிடும். இப்போ மறுபடியும் அழகுக்காக ஒரு எலுமிச்சை பழத்தை ஸ்லைஸாக அரிஞ்சு அதில் சொருவி வச்சுடுங்க. கூடவே ஒரு சின்ன புதினா இலை, அப்புறம் கடைசியாக ஒரு கொடை. அவ்வளோதான், நம்ம அன்னாசி பழ ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் பாதி தர்பூசணி எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அப்படியே அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸில் 4 துண்டு எலுமிச்சப்பழம்,
4-5 புதினா இலை, அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ண வாட்டர்மெலனை லைட்டாக க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வெளியே வரும். இப்போது இதில் தேன் இல்லைன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். நான் 2 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 துண்டு எலுமிச்சப்பழமும் ஃப்ரெஷ்ஷாக புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. ஈஸியாக நம்ம அரைச்சி வச்ச வாட்டர்மெலன் ஜூஸை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டோன்னா சூப்பரான தர்பூசணிக்காய் ஜூஸ் தயார். இதை கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக ஒரு ஸ்லைஸ் எலுமிச்சப்பழத்தை கீழே கட் பண்ணியிருக்கேன், அதை அப்படியே அந்த கிளாஸில் சொருகிடலாம். பச்சை கலருக்காக புதினா, கடைசியாக ஒரு குட்டி கொடை, அவ்வளோதான். நம்ம வாட்டர்மெலன் ஜூஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. கலர்ஃபுல்லாக நம்ம 3 ஜூஸையும் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா குக்கி டூ கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய். சமைப்போம், ருசிப்போம்.